வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் டிராமா படம்னு சொல்லலாம். சசிகுமாரும் சிம்ரனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துல எல்லாருமே இந்த படத்தை பத்தி தான் நிறைய பேசியிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ஜாய் பண்ணி பார்க்கிறதுக்காக ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இலங்கையில இருக்க ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. இவங்க ஈழ தமிழர்களா இருப்பாங்க. இங்க விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுல்ல, அதனால சென்னைக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. முறைப்படி இவங்களால வர முடியாது, அதனால கள்ள போட்டு மூலியமா தான் இவங்க வராங்க. இவங்களுமே ஒய்ஃபோட அண்ணனை பார்த்து பேசலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்களை லாக் பண்ணி இந்த இடத்துல முட்டி போட வச்சிடுறாங்க. எதுக்கு கள்ள போட்டுல வந்திருக்கீங்க, நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரணை பண்றாங்க. தீவிரவாதியா இருப்பாங்களான்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. இந்த குடும்ப தலைவரோட பேரு தாஸ் அப்படின்றது. தாசுமே பொழப்புக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், என் ஒய்ஃபோட அண்ணன் இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு, அவரை பார்த்து நாங்க கிளம்புறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, அவரை எங்கேயுமே காணுமேன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் தேர்றாரு. அவர் ஆள் நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாரு, ஓடிலாம் போக முடியாது, பக்கத்துல தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாருன்ற மாதிரி ஒரு துணியை எடுக்கிறாரு. பார்த்தா அங்கதான் அவர் ஒளிஞ்சிருக்காரு. ஒய்ஃபோட அண்ணன் பேரு பிரகாஷ் அப்படின்றது. இப்ப பிரகாஷும் இவங்க கூட சேர்ந்த மாதிரி மாட்டிக்கிறாரு. இவங்க முறைப்படி வரல, அதனால இந்த கான்ஸ்டபிளுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போலான்ற மாதிரி வேன்ல வச்சு கூட்டு போறாரு. தாஸ் இருக்காருல, சார் மன்னிச்சு விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவரோட காலெல்லாம் பிடிக்கிறாரு. அப்பா காலெல்லாம் பிடிக்காதீங்க, பேச மட்டும் செய்யுங்கன்ற மாதிரி மூத்த பையன் சொல்றான். காலெல்லாம் பிடிக்காதீங்கன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் சொல்றாரு. சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட நாயை எடுத்து இவர்கிட்ட தரான். இந்த நாயை நீங்க பாத்துக்க முடியுமா, இப்ப நாங்க ஸ்டேஷனுக்கு போனோம்னா திரும்பி எங்க நாட்டுக்கே போற நிலைமை தான் வரும், அந்த இடத்துல போய் நாங்க சாப்பிடுறதே கஷ்டம், அந்த அளவுக்கு விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு, நாயை எங்களால சரியா பாத்துக்க முடியாது, நீங்க கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவரோட முகம் லைட்டா மாறிடுது. போக போக இந்த பையன் கிட்ட நார்மலா பேசுறாரு. அவனை வெகுலியா பேசுறான். இவர் ஜாலியா சிரிச்சு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அந்த பையனும் ஆகாஷ்னு சொல்றான். என் பையன் பேரும் ஆகாஷ், அவனுக்கு 5 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பேச முடியாம இருக்கான்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா சொல்றாரு. இந்த ஃபேமிலி ஆபத்தானவங்க இல்லன்றது இவருக்கு புரியுது, அதனால பேசாம விட்டுலான்னு நினைக்கிறாரு. நீங்க வந்ததை நாங்க பார்க்கவே இல்ல, வண்டி விட்டு இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டுறாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலா இந்த சின்ன பையன் பேரு ஆகாஷே கிடையாது, அவர்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். ஏன்டா அப்படி பொய் சொன்னன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அவரோட பையன் பேரு ஆகாஷ்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா கையில பச்சை குத்தி இருந்தாரு, இந்த மாதிரிலாம் பேசினா விட்டுருவாருன்றதுக்காக தான் இப்படி பேசினன்ற மாதிரி சொல்றான். அடப்பாவி இப்படி இருக்கியன்ற மாதிரி பிரகாஷ் ஆச்சரியப்படுறாரு. சரி வாங்க கிளம்பலான்னு கூட்டு போறாரு. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு கார் பிடிச்சதா இவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. நிறைய பொருள்லாம் சாப்பிடுறாங்கல்ல, நிறைய குப்பைலாம் சேருது. இஷ்டத்துக்கு தூக்கி போட மாட்டாரு, குப்பை தொட்டியில போடணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு குப்பை தொட்டி கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லிட்டு குப்பையை போடுறாரு. ஏறக்குறைய இவங்க வர வேண்டிய ஏரியாக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் குடிச்ச மாதிரி ரோட்ல விழுந்திருக்காரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கால் பண்ணுங்கன்ற மாதிரி பிரகாஷ் கிட்ட சொல்றாரு. பிரகாஷ் தான் கால்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க மூத்த பையன் கோவப்படுறாரு. எதுக்குமா வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி கேட்கிறாரு. உன் அப்பாவை பத்தி தான் தெரியும்ல, அவர் அப்படிதான் விடுன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கண் முன்னாடி யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா உடனே பண்ணிடுவாரு. பிரகாஷை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இங்க ஓரளவுக்கு செட் ஆயிருப்பாரு. இவங்களை இப்ப செட் பண்ணி விடணுன்றதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இந்த வீட்டுக்கார அம்மா கிட்ட பேசினதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடியும் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிடுறாங்க. இவருமே சார் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பத்தி கேட்கிறாரு. அவங்க சொல்றதுக்காக வராங்க, அதுக்குள்ள வேற ஒரு வேலை வந்துருது. இதே மாதிரி 2-3 வாட்டி நடந்திருக்கும். ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாருன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, இப்பதான் தெரிஞ்சுக்கணும், வாங்க போலான்ற மாதிரி இவங்களை கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மங்கைன்ற ஒரு வயசான லேடி வராங்க. என்ன புதுசா வீட்டுக்கு வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பக்கத்துல ஹஸ்பண்ட் கணக்கிறாரு. சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டாரு. அப்புறமா பேசுறதுக்கு வரன்ற மாதிரி அந்த லேடியும் கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. திரும்பி சார் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க சொல்றதுக்காக வரும்போது கரெக்டா அவரே வந்துடுறாரு. அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்குமான்ற மாதிரி இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. வந்தவரு இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்க ஈழ தமிழ்ல பேசுறாங்கல்ல, அவரோட முகமே மாறிடுது. கண்டிப்பா நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல அப்படிதானன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் ஈழ தமிழர்கள்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் இருக்கார்ல, நீங்க கேரளாவை சேர்ந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா நாங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிடுறாங்க.
பிரகாஷ் இருக்கார்ல, நீங்க கேரளாவை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறாரு. நீங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பக்கத்துல யார்கிட்டயும் பேசாதீங்க. ஏன்னா நீங்க ஈழத் தமிழர்கள் அப்படின்றது தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட பெரிய பையன் பேரு நித்து அப்படின்றது. நித்துக்கு இந்த இடத்துல வந்ததுல விருப்பமே இல்ல போல. கொஞ்சம் சோகமா இருக்கான். இப்ப இவரும் பக்கத்துல வந்து வீடு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு எந்த பதிலும் அந்த பையன் சொல்ல மாட்டான். அவன் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. போக போக புரியும். இப்ப அந்த மங்கை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. புதுசா வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி காஃபி எல்லாம் தராங்க. இவங்களுமே நன்றி சொல்லி அவங்க கிட்ட சகஜமா பேசுறாங்க. வீட்டுக்கு பேசிக்கா சில பொருள்லாம் தேவை பாத்தீங்களா, அதெல்லாம் பிரகாஷ் தான் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தராரு. ஆக்சுவலா இந்த நித்துவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான் போல. அந்த பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கான்ல, அதனால தான் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவரோட ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஏண்டா மோனே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. மலையாளத்துல கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோவோட காதுக்கு அசிங்கமான வார்த்தை மாதிரி கேட்டிருக்கோம். என்ன சார் இப்படி சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏய் நான் அப்படிலாம் சொல்லப்பா, எந்த மோனேன்னு உங்க பாஷையில சொன்னன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் வேலை தேடி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கையில சின்னதா ஒரு நோட் வச்சிருக்காரு. அதுல சில விஷயங்களை எழுதிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாரு அப்படின்றது கிளியரா தெரியல. ஆக்சுவலா ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு குரல் அப்படின்றது. அந்த குரல் போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருக்கான். அதே மாதிரி மாடு மாதிரி ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்காங்க. நம்மள தான் சொல்றாங்க. நித்துக்கு புரிஞ்சிருது. நித்து கோவமா வராது. இந்த பொண்ணு சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த காலனில ஒரு பையன் மட்டும் எப்ப பாரு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரான். பாட்டில் எல்லாம் ரோட்ல போட்டு வச்சிருக்கான். இந்த காலனில இருக்க யாருக்குமே அவனை பிடிக்கவே பிடிக்காது போல. எப்ப பாரு அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் எதுவுமே பேசாம அமைதியே வீட்டுக்குள்ள போறான். இதை ஹீரோவும் கவனிக்கிறாரு. இந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு யோசிக்கிறாரு. மங்கை இருக்காங்கல்ல, ஹீரோயின் கூட நல்லா அட்டாச் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மங்கையோட ஹஸ்பண்ட் பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாரு போல. இவங்க கிட்டயும் பெருசா பேசாம ஒய்ஃப் கிட்ட மட்டும் பேசுறாரு. இப்ப பிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஃபேக்கான ஆதார் கார்டுல இவங்களுக்காக ரெடி பண்ணிடுறாரு. இது மூலியமா பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவரை நினைச்ச மாதிரியே பையனை ஒரு ஸ்கூல்ல சேர்த்துறாரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஏசிபி பல்வந்த்னு ஒருத்தனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிச்ச அடியில அவன் சீரியஸா இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் இவருக்கு போன் கால் வருது. அதாவது ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சிருக்கும். அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இவரும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இந்த கேஸை இவரை தான் ஹேண்டில் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவருமே எப்படி இது நடந்திருக்கும், யார் இந்த மாதிரி பாம்பை வச்சிருப்பா, சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவோட ஃபேமிலியை விட்ட கான்ஸ்டபிளோட பேரு பைரவன் அப்படின்றது. இப்ப பைரவனோட டீம்மேட் இருக்காங்கல்ல, இந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ குப்பை தொட்டியில போட்டு போனாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் இந்த பாம்பு வெடிச்சிருக்கு. அந்த ஃபேமிலி தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க குப்பை போட்டு போயிருக்காங்க, அவங்க தான் பாம்பு வச்சாங்கன்னு எப்படி சொல்ல முடியும், தேவையில்லாம யோசிக்காதன்னு பைரவன் சொல்றாரு. இந்த சின்ன பையனோட பேரு முள்ளி அப்படின்றது. இவனுமே பைக்ல போயிட்டு இருக்க ஒருத்தரை நிறுத்துறான். என்ன டிராப் பண்ண முடியுமான்ற மாதிரி சட்டுன்னு பைக்ல ஏறி உட்காந்துடுறான். தொண இவர்கிட்ட பேசிக்கிட்டே வரான். இங்கதான் என்னோட ஸ்கூல் இருக்கு, இறக்கி விடுங்கன்ற மாதிரி இவன் வேகமா இறங்கிக்கிறான். இப்ப கிளாஸ்ல சார் வருவாருன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவர் தான் சாரா இருப்பாரு. அவரை பார்த்தோன்னே இவன் செம்மையா பயந்துட்டு இருக்கான். நீங்க தான் சாரா, தெரியாம போயிருச்சுன்ற மாதிரி சொல்றான். சரி விடு, பயப்படாதன்ற மாதிரி அந்த சார் சொல்றாரு. பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் சார்ன்னு தெரிஞ்சிருந்தா ஸ்கூலுக்குள்ள வந்து இறங்கி இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இதை கேட்கிற இந்த சாருக்கு சட்டுன்னு சிரிப்பு தான் வருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு லைசன்ஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணி தாங்க, நான் டிரைவிங் வேலை தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டாரு. இது டிரைவிங் வேலை பார்க்க போறியா, எனக்கே இன்னும் சென்னையை பத்தி முழுசா தெரியாது, ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொன்னா எப்படி கூட்டு போவன்ற மாதிரி பிரகாஷ் கேட்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ வந்தோடனே நிறைய இடத்துக்கு அலைஞ்சு போனாரு பாத்தீங்களா, ஒவ்வொரு இடத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அலைஞ்சிருப்பாரு. எல்லா இடத்த பத்தியும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்திலே ஒருத்தர் டிரைவர் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருப்பாரு. அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்டிஷன் இருக்கு, முதல் 7 நாள் வேலை பார்க்கணும், வேலை பிடிச்சிருந்தா வேலையில சேர்த்துப்பேன், அதே மாதிரி அந்த 7 நாளுக்கு சம்பளமும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வேணாம்ப்பா, கிளம்பலான்ற மாதிரி பிரகாஷ் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. இவங்க வந்திருக்கிறதுனால இங்க வேலை பார்க்குற நபர் இருக்கார்ல, இவங்களுக்கு காஃபியை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனா காஃபியை பேப்பர் கப்ல கொண்டு வந்து வைக்கிறாரு. இதை பார்க்குற இந்த பெரியவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பெரியவரோட பேரு ரிச்சர்ட் அப்படின்றது. எனக்கு இந்த மாதிரி பேப்பர் கப்ல தான் கொண்டு வந்து வைப்பியா, என் சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் கொண்டு வந்து வைப்பியா, மாட்டல்ல, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் வைக்கிற, நார்மல் கிளாஸ்ல கொண்டு வான்னு சொல்றாரு. இந்த விஷயம் இவர்கிட்ட ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. சரி சார், நான் நாளையில இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. மங்கையின் ஒரு வயசான லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல போல, இன்னைக்கு நம்மளே வேலையெல்லாம் பாத்துக்கலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. இவர் பேரு குணசேகர் அப்படின்றது. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. சாப்பாடு தான் தரதுக்காக வந்திருக்காங்க. அம்மாக்கு முடியல, அதனால தான் சாப்பாடு தரதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் இவர் கொஞ்சம் சகஜமா இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்களுமே ஆல்பத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பத்துல இவர் ஒய்ஃபு கூட சேர்ந்து எடுத்த நிறைய போட்டோஸ்லாம் வச்சிருக்காரு. இவங்களை
பொறுத்த வரைக்கும் வீட்டை எதிர்த்து தான் திருமணம் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பசங்களும் இருக்க மாட்டாங்க. நாங்க 2 பேர் மட்டும் தான் தனியா இருக்கோன்ற மாதிரிலாம் குணசேகர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ ஓனரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்க முதலாளி நல்ல முதலாளி அப்படின்ற மாதிரி அவரை புகழ்ற மாதிரி பாட்டு அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் பாட்டை மாத்தின ஒன்ன தூக்கி எரிஞ்சிருவன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோ வெயில்ல காரெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. அப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, அம்மா ஜூஸ் கொடுத்து விட்டாங்க குடிங்கன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கான். இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த யங்ஸ்டர், அதாவது குடிகார யங்ஸ்டர் நடந்து போயிட்டு இருக்காரு. தம்பி வந்து சாப்பிடுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த பையன் நிக்காம இங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த பையன் திரும்பி வாசல்லயே வாந்தி எடுத்து வச்சிருக்கான் போல. இப்ப பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க டென்ஷன் ஆகி கதவை தட்டுறாங்க. நீ திருந்தவே மாட்டியான்ற மாதிரி இவருமே கோவத்துல அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த பையன் சோகமா அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, உனக்கு ஏதோ பிரச்சனைன்றது எனக்கு தெரியுதுப்பா, எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுப்பா, நான் கேட்க ரெடியா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் எதுவுமே சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்கான். இந்த பல்வீர் ஒருத்தரை போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அதனால இவருக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாம்பு வெடிச்சதுக்கு யாரு காரணம்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த டென்ஷன்ல இவர் எல்லார்கிட்டயும் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பைரவனோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பைரவன் இந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாரு. ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி இவரை கீழே கூட்டு வந்துடுறாரு. அவசரப்பட்டு எதுக்கு சொல்ல போன, வேணான்ற மாதிரி சொல்றாரு. சார் எனக்கு என்னமோ அந்த குடும்பம் தான் பண்ணிருக்கோன்னு தோணுது. நாளை பின்ன நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா எல்லாருக்கும் வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு. உங்களால எங்க வேலை போறதை ஏத்துக்க முடியாது சார். பிரச்சனை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நித்து இலங்கையில ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. இப்ப எதர்ச்சியா இந்த இடத்துல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கிறத பாக்குறாரு. இங்க யாரோ இருக்கான்ற மாதிரி கத்துறாரு. இப்ப எல்லாருமே வேகமா மாடிக்கு ஓடி வராங்க. இவருமே அவனை லாக் பண்ணி வச்சிருக்காரு. திருடன் தான் வந்திருக்கான் போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த குரலையே பார்த்துட்டு இருக்கான். அதாவது இவன் குரலோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவன் போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நித்துவும் போன் எடுக்கிறாரு. பொண்டாட்டின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவரும் கால் பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த போனை குரலுக்கு தான் அடிக்கும்ன்ற மாதிரி குரல் பயப்படுறாங்க. வேகமா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்ற மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா போன் வேற ஒருத்தங்களுக்கு போகுது. அதாவது ஏற்கனவே ஒரு பொண்ணோட நம்பரை பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான். இவன் நம்மள மட்டும் லவ் பண்ணல, நிறைய பேரை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான் போலன்னு குரல் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிற குரல் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப பலார்னு அவன் கண்ணத்திலேயே அறையிறாங்க. என்ன பொண்ணு அறையிறான்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு. அப்பதான் லவ் பண்ண விஷயத்தை பத்தி சொல்றாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. மங்கைன்னு ஒரு பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எழுப்புன எந்திரிக்கவே மாட்டாரு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா, நீங்க உட்காருங்கன்ற மாதிரி இவங்களும் சமாதான பத்தி உட்கார வச்சிடுறாங்க. நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க கூப்பிட்டா எந்திரிக்கல. சரி கையை வச்சு பார்க்கலான்னு கையை வச்சு பாக்குறாங்க. அவர் சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. ரொம்ப டயர்டா இருந்தேன், அதனால தான் தூங்கிட்டேன். ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க, அதனால தான் நாங்க வந்தோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஒய்ஃபை சமாதானப்படுத்தலான்ற மாதிரி இவரும் வெளியே வராரு. இப்போ ஒய்ஃபை எழுப்பலான்னு பார்த்தா ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. இதை பார்க்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க இவங்களுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பிரேயர் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்பதான் குணசேகரன் ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க வீட்டை எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது இவளோட அப்பா ஒரு விஷயத்த சொன்னாரு, உன் சாவுக்கு கூட யாருமே வரமாட்டாங்கன்ட்டு. அது உண்மையாயிருச்சு. ஏன்னா நானும் யார்கிட்டயும் பேசி பழகல, யாருமே வரப்போறது இல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு ஹீரோ இருக்கார்ல, வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லார்கிட்டயும் அந்த குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. நீங்க வந்த ஆறுதலா இருக்கும்ன்றத புரிய வைக்கிறாரு. குணசேகரன் யார்கிட்ட சரியா பேசலனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருமே போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வந்து மாலைலாம் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இறந்து போனவங்களோட அப்பா வராரு. அவருமே நிறைய பேர் வந்திருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. பொண்ணு இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த விஷயத்த முடிக்கிறாங்க. இப்ப குணசேகரன் இருக்கார்ல, நீதான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி ஹீரோக்கு நன்றி சொல்றாரு. இப்ப ஸ்டேஷன்ல ஒரு பையன் இருக்கான்ல, என் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டீங்கன்ற மாதிரி கோவப்படுறான். இவன் புலம்பிட்டு இருக்கிறத இந்த பைரவன் கவனிக்கிறாரு. ஏன் புலம்பிட்டு இருக்க, இங்க வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. சரி என் நாய் காணோம் சார், யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். அடப்பாவி, நாய் காணோன்றதுக்காக தான் புலம்பிட்டு இருந்தியா, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்படி சொல்லாதீங்க சார், என் நாய் கிடைக்கலன்னா நான் சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றான். என்னடா நாய்க்காக இறப்பன்னு சொல்லிட்ட, சரி நாயை பத்தி டீட்டெயில சொல்லுன்னு கேக்குறாரு. இவனுமே டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த டீட்டெயில கேட்கிறவரோட முகம் டோட்டலா மாறிடுது. சின்ன பையன் ஒரு நாயை காமிச்சான்ல, பீச்ல இருந்து தான் அந்த நாயை எடுத்திருப்பான். இஷ்டத்துக்கு கதைலாம் விட்டுருப்பான். அவன் கதை தான் நம்ம கிட்ட விட்டுருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, 7 நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு கண்டிப்பா வேலை தந்துருவாருன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல நல்லது மட்டும் தான் நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
அப்படியே அந்த கான்ஸ்டபிள் ஷாக் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததை காமிச்சு இன்டர்வல போடுறாங்க. அந்த சின்ன பையன் பீச்ல இருந்து தான் நாயை எடுத்திருக்கான், ஆனா அந்த நாயை வச்சு அவ்வளவு சோகமா பேசினா, அதனால தான் நான் ஏமாந்துட்டேன், பெருசா செக் கூட பண்ணல. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தோணுது. இப்ப அடுத்ததா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நித்து மாடியில போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. குரல் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா கிளம்ப போறாரு. அப்படி உடனே கிளம்பணும்னு அவசியம் இல்ல, உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே உட்காந்து பேசுறாரு. குரல் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும், அவனை லவ் பண்ணதுக்காக தான் நான் போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அவன் தான் போக கூடாதுன்னு சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, நீ கடல் தாண்டி போனாலும் உனக்காக நான் வருவேன்ற மாதிரி சொன்னான், பார்த்தா என்ன இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே இவரோட லவ்வரை பத்தி சொல்லிட்டாரு. என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நான் கேரளாவை சேர்ந்தவன் கிடையாது, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன், அவளை விட்டுட்டு வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. நீ ஸ்ரீலங்காவை சேர்ந்தவனா, எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்றதுக்காக தான் சொல்லிட்டேன், மத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு கேக்குறாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நாளைக்கு அவர் வேலை போட்டு தந்தா சந்தோஷம், தரலனாலும் கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா மறுநாள் அவர் வேலை தரமாட்டேன்னு சொன்னோன்னே இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன் சார் வேலை தரமாட்டீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்புன்ற மாதிரி ரிச்சர்ட் சொல்றாரு. சார் எல்லாருமே சொன்ன மாதிரி நீங்க மோசமானவர் தான், எல்லாரையும் மோசமா ட்ரீட் பண்றவர் தான் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா திட்டிட்டு கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வெளியே போறாங்க போல, பொண்ணை மட்டும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி விட்டுட்டு போறாங்க. இப்ப கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. ஒய்ஃப் கதவை திறந்தா ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. வேலை கிடைக்கல, அந்த விரக்தியில குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிக்க மாட்டேன்னு என் மேல ப்ராமிஸ் பண்ணீங்க, எதுக்காக குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சின்ன பையன் கொண்டு வந்த நாய் அங்கங்க ஆய் போய் வச்சிருக்கோம், அதனால ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருப்பாரு. ஏன்பா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இந்த சின்ன பையனும் ஃபீல் பண்றான். இவங்க ரெண்டு பேர் கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு இவர் பதிலே சொல்லாம இருக்காரு. இத பாக்குற நித்து இருக்கான்ல, உங்ககிட்ட தான் கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. எனக்கு தான் நீங்க பதில் சொல்ல, இதுக்காவது பதில் சொல்லுங்கன்னு சொல்றான். உனக்கு என்னதான்டா பிரச்சனை, இங்க வந்ததுல இருந்து மூஞ்ச தூக்கி வச்சிருக்க, அப்படி என்னதான்டா நான் தப்பு பண்ணிட்டேன், அங்க நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன், உங்க லைஃப் நல்லா இருக்கணும் தான் கூட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கூட்டு வந்துட்டேன் தானே உனக்கு கஷ்டமா இருக்கு, சரிடா நம்ம திரும்பி வேணா போயிடலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த பையன் இருக்கான்ல, திரும்பி போறது வேஸ்ட், ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் கூட பையனை கூட்டு வந்துட்டுமேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணேன், நம்ம வந்து முழுசா 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்றாரு. இவர் கிண்டல் பண்றதை பார்த்து பையன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அவளுக்கும் ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பா என்ன லவ் பண்ற பொண்ணை அப்படியே விட்டு வைப்பாரா, வேற ஒருத்தருக்கு கட்டாயம் பத்தி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரா, அதே மாதிரிதான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பையன் சொல்றான். லவ்வரை விட்டு பிரிச்சு கூட்டு வந்தீங்கன்றதுக்காக நான் ஒன்னும் கோவப்படல, நான் கோவப்பட்டதுக்கு காரணமே வேறன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இந்த பையனுக்கு கேம்பஸ்ல வேலை கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், அதுக்குள்ளதான் அப்பா கூட்டு வந்திருப்பாரு. இத்தனை வருஷம் நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, உங்களையும் அம்மாவையும் உட்கார வச்சு நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டீங்க, அதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். ஆக்சுவலா இவர் வெயில்ல வேலை பார்க்கறத பார்த்து பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். ஒய்ஃப் ஜூஸ் போட்டு தந்திருக்க மாட்டாங்க, இவன் தான் ஜூஸ் போட்டு தம்பி கிட்ட தந்து விட்டுருப்பான். இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஹீரோவும் சோகமா உட்காந்துடுறது, அடிச்ச போதை எல்லாமே தெளிஞ்சிருது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே சாப்பிடலாம் வச்சிடுறாங்க. நீயும் சாப்பிடவான்னு பெரிய பையனையும் கூப்பிடுறாங்க. அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெறும் 20 நாள்ல வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி அப்பா கிண்டலா சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்காக பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இல்லப்பா நீங்க மன்னிப்புலாம் கேட்காதீங்க, நான் கூட விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைச்சேன், இப்பதான் ஒரு வீடியோவை பார்த்தேன், நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி போனை தராரு. இவங்களும் அந்த வீடியோவை வச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா கல்யாணத்தப்ப சாங்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மம்பட்டியான் படம் சாங் ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஜாலியா வைபா டான்ஸ் பண்ணிக்கிட்டே மாப்பிள்ள இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன் கூட சேர்ந்து இதை பண்ணுவேன்னு சொன்னா, இப்ப இவன் கூட சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாரு. இதை பாக்குறவங்களுக்கு சிரிப்பு வருது, ஆனா சிரிப்பை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சாங் டிவியில ஓடும் போது பார்த்தா எனக்கு இதுதான் தோணுன்ற மாதிரிலாம் பையன் புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் இந்த இடத்துல யாரோ சாங்க வைக்கிறாங்க. வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தம்பி தான். இப்ப தம்பி இருக்கான்ல, அந்த சாங்குக்கு ஜாலியா டான்ஸ் பண்றான். போக போக இவனுக்கு கோவம்லாம் குறைஞ்சு சிரிப்பு தான் வர ஆரம்பிக்குது. இப்ப இவனுமே சேர்ந்து ஆடலான்னு முடிவு பண்றான். இப்ப அப்பா இவன் அந்த தம்பி சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் குரல் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு அந்த அண்ணனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஏசிபி ஏற்கனவே ஒருத்தனை அடிச்ச கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பாம்பு அடிச்ச கேஸையும் முடிக்காம இருக்காருல, அதனால கமிஷனர் போட்டு பயங்கரமா திட்டுறாரு.
இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ உனக்கு சஸ்பென்ஷன் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் எப்படியாவது கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்பதான் இந்த பைரவன் பேசணும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்ப கேட்ட பல்பீர் இருக்கார்ல, பலார்னு கண்ணத்துல அறையிறாரு. அவங்க தமிழங்கன்றதுனால விட்டுட்டியா, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ரிச்சர்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீங்க வேலை தரலன்ற கோவத்துல உங்களை திட்டிட்டேன், அது தப்பு சார், அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்டுட்டு நடக்கிறாரு. அதே மாதிரி வேலைக்கு சேரும் போது உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் சார், நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன் கேரளாவை சேர்ந்தவன் பொய் தான் சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னு ரிச்சர்ட் இருக்காரு பாத்தீங்களா, சாவியை தூக்கி போடுறாரு, சீக்கிரமா வண்டி எடுன்னு சொல்லிட்டாரு. நீ வாட்டி பேசும் போதே நீ ஈழ தமிழன்றத கண்டுபிடிச்சிட்டேன், நீ எப்போ உண்மை சொல்றன்னு பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இவர் 7 நாள் டெஸ்ட் வைக்கிறாருல, இவங்க உண்மையை பேசுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டெஸ்ட் வைப்பாரு. உண்மையை பேசினதுக்காக வேலையை தந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃபு கிட்டயும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப வேலை எல்லாம் பாக்குறதுனால இவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது, கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் வீட்டுல பர்த்டே பார்ட்டி நடக்கும், எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன், நான் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவன் தான், அங்கிருந்து தான் வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை யாரும் பெருசா தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இவரோட பாஷையை கேட்டு கேட்டு அவங்களுமே கொஞ்சம் வார்த்தைலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் இருக்கார்ல, இன்னும் அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க குரல் இருக்காங்கல்ல, அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுறாங்க. இதுதான் உன்னை பெட்டர் ஆக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கன்ற மாதிரி ஒய்ஃப் ஒரு பார்வை பாக்குறாரு. சரிப்பா படுக்க போலாம், நீ வாமா படுக்க போலான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. ஆனா பையன் இருக்கான்ல, அப்பா இன்னைக்கு நீங்க ஏன் ரூம்ல படுத்தா போதும்ன்ற மாதிரி சொல்றான். ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. இதே மாதிரிதான் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கேன்னு போனீங்க, எனக்கு தம்பி கிடைச்சிட்டான், எனக்கு இன்னொன்று தம்பிலாம் வேணாம்ப்பா, நீங்க இங்கேயே படுங்கன்ற மாதிரி சொல்றான். சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இதை தாண்டி நிறைய மாண்டேஜ் ஷாட் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பையனை இந்த சாருக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஜாலியா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏரியால இருக்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்லாம் பண்றாரு. எல்லாருக்குமே ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா குணசேகர் இருக்கார்ல, வீட்டுல ஒரு பைக்கை வச்சிருப்பாரு, நீ வேணா யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பைக் எல்லாம் தராரு. இப்ப ரிச்சர்ட் இருக்கார்ல, ஹீரோவோட பையனுக்கு வேலை வாங்கி தரலான்னு முடிவு பண்ணிருக்காரு. உன் அப்பாவை நினைச்சு நீ பெருமை பண்ணும், அந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்காருன்ற மாதிரிலாம் அப்பாவை பாராட்டி பேசுறாரு. அந்த அளவுக்கு இவங்க எல்லார் கூடயும் பயங்கரமா அட்டாச் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க ஏரியால ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குரல் இருக்காங்கல்ல, நான் திரும்பி ஃபாரினுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்த நித்து இருக்கார்ல, இந்த பிளானை கேன்சல் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொன்னாலே போதும், கடல் தாண்டி வருவன்னு உன்கிட்ட சொன்னா போதும், நீ போகாம நின்றுவன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு குரல் என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரிலாம் பொய் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நீ கடல் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இன்டைரக்டா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கும் பிடிச்சிருக்க போல, என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்ப ஆழ்தோட்ட பூபதி சாங்குக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஈரனியும் வர வச்சு டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க தானே அந்த டான்ஸை பண்ணாங்க, அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ற மாதிரி இந்த சீனை அமைச்சிருக்காங்க. ஹீரோ டாக்ஸில வரும்போது தான் குப்பை தொட்டில குப்பையை போட்டுருப்பாரு. அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சா போதும்ன்ற மாதிரி இவங்களும் நம்பரை வச்சு அந்த டாக்ஸி டிரைவரை தேடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அடிச்சு எங்க இறக்கி விட்டேன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஏரியால தான் இறக்கி விட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா மங்கை இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான துக்க நிகழ்வு தான் நடக்குது. அந்த ஏரியால இருக்க எல்லாருமே அவங்க கூட பழகினதை பத்திலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த குடிகார பையன் பேசுறதுக்காக வரான். இவன் என்ன பேச போறான்னு தெரியலையேன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த ரோலியே பண்ணிருப்பாரு. இவர் இருக்கார்ல, என் லைஃபையே மாத்தினதுக்கு நன்றி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் இவரோட பிளாஷ்பேக் என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. இவரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளம் இருக்கும். இவர் தான் அம்மாவை நல்லபடியா பார்த்துப்பாரு. போக போக அம்மாக்கு மறதி ப்ராப்ளம் வந்துடும். இப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனா திரும்பி சாப்பிடலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா இப்பதான் சாப்பிட்டோன்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. முதல்ல இதுல தான் அம்மாக்கு மறதிலாம் வந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இவர் யாருன்றதையே மறந்துடுவாங்க. தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுல இவர் பயங்கரமா உடஞ்சிருப்பாரு. இப்ப தனியா வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இந்த மாதிரிதான் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இறந்து போயிடுறாங்க. இவருக்குன்றது அம்மா மட்டும்தான். அம்மா போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அடிக்கடி இவர் குடிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. சுத்தி இருக்க எல்லாருமே இவரை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர் மனசு உடஞ்சிடுறாரு. சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி இவருமே விஷத்தை கலந்து குடிச்சிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொழைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு இடத்துல மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாரு. அப்பதான் இவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ ஸ்டார்டிங் ஒருத்தரை காப்பாத்தின மாதிரி காமிச்சாங்கல்ல, இவரை தான் காப்பாத்திருப்பாரு. என் அம்மாவை தவிர யாருமே சாப்பிட்டியான்னு என்கிட்ட கேட்டதே இல்ல, இவர் தான் கேட்டாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ சாப்பிட்டு போ தம்பின்ற மாதிரி அன்னைக்கு கூப்பிட்டுருப்பாரு. இவர் கண்டுக்காம நடந்து போயிருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோ கூப்பிட்டோன்னே இவர் நின்றுப்பாரு. பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரி அழுதுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு.
ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோ சொன்னார்ல, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையை சொல்லியிருப்பாரு. ஹீரோ தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த ஏரியால எல்லாருமே என்ன குடிகாரனா மட்டும் தான் பாத்தீங்க, எதனால குடிக்கிறப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ஒருத்தர் கூட கேட்டதே கிடையாது, அவர் தான் கேட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி ஏரியா மக்கள்லாம் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கறாங்க. பிரகாஷ் ரொம்ப நாள் கழிச்சு இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. யார்கிட்டயும் பேச்சு கீச்செல்லாம் வச்சுக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வச்சுக்கலன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது நிறைய லேடிஸ் வந்து இவங்க கிட்ட ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இவங்க ஈழத்தமிழ் ஃபேமிலி அப்படின்றது கூட எல்லாருக்குமே தெரியுது. இது தெரிஞ்சோட பிரகாஷ் இன்னமும் ஷாக் ஆயிடுறாரு. இவங்களை உட்கார வச்சு பேசுறாரு. யார்கிட்டயும் இதை பத்தி ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னல, ஏன் ஷேர் பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாம் ஃபேமிலி மாதிரி பழகுனாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எல்லாருமே அப்படிதான் பழகுவாங்க, ஆனா பிரச்சனைன்னு வந்தா எல்லாருமே கலந்துப்பாங்க, நம்ம மட்டும் தான் மாட்டுவோம், அனுபவத்துல சொல்றேன் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அட்வைஸ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஏசிபி பல்வீர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஹவுஸ் ஓனர் தானே இன்ஸ்பெக்டர், ஹவுஸ் ஓனரா என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கறாரு. இந்த இடத்துல ஒரு ஈழ தமிழ் ஃபேமிலி ஒளிஞ்சிருக்காங்க, அவங்க தான் டெரரிஸ்ட் அட்டாக்கு காரணம்னு நினைக்கிறோம், அவங்கள கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. இன்ஸ்பெக்டரும் ஹீரோவோட ஃபேமிலியை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி யாரும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஏசிபி பல்வீர் இருக்காருல, டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஈழ தமிழ் ஃபேமிலி இங்க தான் ஒளிஞ்சிருக்காங்க, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி நம்மளே தேடி கண்டுபிடிச்சுக்கலான்ற மாதிரி பல்வீர் இருக்காருல, ஒவ்வொரு வீடா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஃபேமிலியா அந்த அட்டாக் பண்ணல, அதனால ஹீரோ நான் அந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவசரப்பட்டு போகாதீங்க, அதுக்கப்புறம் திரும்பி இந்த நாட்டை விட்டே அனுப்பிடுவாங்க, என்னதான் நடக்குது பாப்போம், இங்கேயே இருங்கன்ற மாதிரி எல்லாருமே அப்பாவை இருக்க வச்சிடுறாங்க. அந்த பல்வீர் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு எப்போ வருவாங்க, நம்ம கிட்ட விசாரணை பண்ணும் போது நம்ம ஈழ தமிழர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பல்வீர் இருக்காருல, இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இவங்க பேசும்போது ஈழத்தமிழர்கள் மாதிரி தெரியுது இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கோபமா கேட்கிறாரு. ஹீரோவும் சொல்லிடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த பல்வீர் இருக்காருல, யோ உள்ள வாயா, இவங்களா பார்த்து சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பைரவன் இந்த இடத்துக்கு வராரு. இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா பைரவன் இருக்காருல, இந்த ஃபேமிலி இல்லன்னு சொல்றாரு. யோ எல்லாரையும் பார்த்து இல்ல இல்லன்னு சொல்ற, எந்த ஃபேமிலியை தான் நீ பீச்ல வச்சு பார்த்த, ஒழுங்கா சொல்லு, ரெண்டாவதா பார்த்தமே அந்த ஃபேமிலியா, இல்ல அஞ்சாவதா ஒரு ஃபேமிலியை பார்த்தமே அந்த ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார் இவங்க யாருமே இல்லன்ற மாதிரி பைரவன் சொல்றாரு. இப்ப பல்வீர் கோவமா கிளம்பிடுறாரு. நம்மளை காட்டி கொடுக்கலையன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த பைரவன் கிளம்பலான்னு நினைக்கும் போது ஹீரோ பின்னாடியே வராது. சார் நில்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக சார் எங்களை பத்தி தெரிஞ்சோம் காட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒருவேளை நாங்க அகதிங்கன்னு பாவப்பட்டு விட்டுட்டீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு பைரவன் இருக்காருல, உங்களை கண்டுபிடிக்கணும்னு நானும் கோவமா தான் வந்தேன், ஆனா இங்க நடந்தது என்னோட பர்ஸ்பெக்டிவையே மாத்திருச்சுன்னு சொல்றாரு. முதல்ல இவங்க குணசேகரன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. குணசேகரன் ஈழ தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. இவரா பார்த்து சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் இல்லன்ற மாதிரி பைரவன் சொல்றாரு. உண்மையான அந்த ஃபேமிலியை கண்டுபிடிக்க கூடாது இல்ல, அதனால தான் குணசேகரன் ஈழ தமிழ்ல பேசி கன்ஃபியூஸ் பண்றாரு. இப்ப அடுத்ததா ரிச்சர்ட் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இவருமே ஈழ தமிழ்ல பேசுறாரு. இதெல்லாம் பாக்குற பைரவனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, எல்லா ஃபேமிலியும் ஈழ தமிழ்ல பேசியிருப்பாங்க. ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை கத்துக்கிட்டாங்கல்ல, அது மூலியமா தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா ஹீரோ தப்பானவரா இருக்க மாட்டாருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க ஒரு சிங்க ஃபேமிலி இருக்குல்ல, பல்வீரும் அவரை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நீங்களாவது யாருன்றத சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. பார்த்தா இந்த சிங்குமே ஈழ தமிழ்ல பேசுறாரு. பல்வீர் செம்மையா டென்ஷன் ஆயிருப்பாரு. இதுதான் என்னோட பர்ஸ்பெக்டிவா மாத்துச்சுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே நீங்க மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க நல்லவரா தான் இருக்கணும், அதனால தான் அவர்கிட்ட உங்களை மாட்டி விடலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நடக்க ஆரம்பிச்சவரு ஒரு இடத்துல நிக்கிறாரு. யார் அகதி, நீங்களா அகதி, நீங்களாம் அகதி இல்லன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோக்கு பின்னாடி எல்லாருமே நின்னுட்டு இருப்பாங்க. பிரகாஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நல்லா பேசுவாங்க ஆனா ஆபத்துன்னு வரும்போது கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளோட கஷ்டமான நேரத்துல கூட இருப்பாங்கன்றதை இந்த படம் மூலியமா சொல்ல வராங்க. இப்ப அந்த நாயுமே கிடைச்சிருது. இப்ப பையன் கிட்ட அந்த நாயை கொண்டு போய் தராரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.